ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது சிதம்பரம் நோக்கி சென்ற ரயில் மோதி இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. ரயில் மோதிய விபத்தில் வேனில் இருந்த மாணவர்கள் படுகாயம் அடைந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியான நிலையில் தற்போது 3 மாணவர்கள் பலியாகியுள்ளதாக தகவல் வெளியானது குறிப்பிடத்தக்கது. கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளான காரணம் ரயில்வே கேட் மூடப்பட்டதே என தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்ததாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது சிதம்பரம் நோக்கி சென்ற ரயில் மோதி இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. ரயில் மோதிய விபத்தில் வேனில் இருந்த மாணவர்கள் படுகாயம் அடைந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியான நிலையில் தற்போது 3 மாணவர்கள் பலியாகியுள்ளதாகவும் தகவல் வெளியானது குறிப்பிடத்தக்கது. கடலூர் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளான காரணம் ரயில்வே கேட் மூடப்படாததே என தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்ததாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது சிதம்பரம் நோக்கி சென்ற ரயில் மோதி இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. மேலும் ரயில் மோதிய விபத்தில் வேனில் இருந்த மாணவர்கள் படுகாயம் அடைந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியான நிலையில் 3 பேர் பலியாகியுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளான காரணம் ரயில்வே கேட் மூடப்படாதது என தகவல் வெளியாகியுள்ளது. ஆளில்லாத ரயில்வே கேட்டில் ரயில் வரும் நேரத்தில் பள்ளி வேன் கடந்து சென்றபோது விபத்து ஏற்பட்டுள்ளது. கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளதில் 3 பேர் பலியாகியுள்ளனர். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளதால் 3 மாணவர்கள் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது சிதம்பரம் நோக்கி சென்ற ரயில் மோதி இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. ரயில் மோதிய விபத்தில் வேனில் இருந்த மாணவர்கள் படுகாயம் அடைந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியானது. தற்போது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 பேர் பலியானதாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விபத்திற்கு காரணம் ரயில்வே கேட் மூடப்படாததே என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆளில்லாத ரயில்வே கேட்டில் ரயில் வரும் நேரத்தில் பள்ளி வேன் கடந்து சென்றபோது இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி ஏற்பட்ட விபத்தில் 3 மாணவர்கள் தற்பொழுது உயிரிழந்துள்ளனர். ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது சிதம்பரம் நோக்கி சென்ற ரயில் மோதி இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. ரயில் மோதிய விபத்தில் வேனில் இருந்த மாணவர்கள் படுகாயம் அடைந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியான நிலையில் மேலும் 3 மாணவர்கள் பலியானதாகவும் தகவல் வெளியானது குறிப்பிடத்தக்கது. விபத்திற்கு காரணம் ரயில்வேயின் அலட்சியமா எனவும் தற்போது கேள்வி எழுப்பியுள்ளது. கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளான காரணம் ரயில்வே கேட் சரியாக மூடப்படாததுதான் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த விபத்தில் 3 பேர் பலியாகியுள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. கேட் கீப்பர் தூங்கியதே இந்த விபத்திற்கு காரணம் என்றும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது.
இந்த ரயில் விபத்திற்கு காரணம் ரயில்வே கேட் சரியாக மூடப்படாதது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆள் இல்லாத ரயில்வே கேட்டில் ரயில் வரும் நேரத்தில் பள்ளி வேன் கடந்து சென்றபோது இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. ரயில் கடக்கும் போது ரயில்வே கேட்டை மூடாமல் கேட் கீப்பர் தூங்கியதே விபத்திற்கு காரணம் என்று தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் தற்பொழுது 3 மாணவர்கள் பலியாகியுள்ளனர். செமங்குப்பம் பகுதியில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் தற்பொழுது உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது சிதம்பரம் நோக்கி சென்ற ரயில் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. ரயில் மோதிய விபத்தில் வேனில் இருந்த மாணவர்கள் படுகாயம் அடைந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியான நிலையில் தற்பொழுது 3 மாணவர்கள் இந்த விபத்தில் பலியாகி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கேட் கீப்பர் தூங்கியதே இந்த விபத்திற்கு காரணம் என்றும் கூறப்பட்டுள்ளது. கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்திற்கு காரணம் ரயில்வே கேட் சரியாக மூடப்படாததே காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் வரும் நேரத்தில் பள்ளி வேன் கடந்து சென்றபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. ரயில் கடக்கும் போது ரயில்வே கேட்டை மூடாமல் கேட் கீப்பர் தூங்கியதே விபத்துக்கு காரணம் என்றும் தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. காலை 7:40 மணிக்கு வேன் தண்டவாளத்தை கடந்தபோது ரயில் மோதி இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த விபத்தில் 3 மாணவர்கள் பலியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் தற்பொழுது 3 மாணவர்கள் பலியாகியுள்ளனர். தற்போது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது சிதம்பரம் நோக்கி சென்ற ரயில் மோதியதில் இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. ரயில் மோதிய விபத்தில் வேனில் இருந்த மாணவர்கள் படுகாயமடைந்ததாக முதற்கட்ட தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. மேலும் இந்த விபத்தில் 3 மாணவர்கள் பலியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கேட் கீப்பர் தூங்கியதே இந்த விபத்திற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளான காரணம் ரயில்வே கேட் மூடப்படாததே என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆள் இல்லாத ரயில்வே கேட்டில் ரயில் வரும் நேரத்தில் பள்ளி வேன் கடந்து சென்றபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. ரயில் கடக்கும் போது ரயில்வே கேட்டை மூடாமல் கேட் கீப்பர் தூங்கியதே விபத்திற்கு காரணம் என்றும் தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. காலை 7:40 மணிக்கு வேன் தண்டவாளத்தை கடந்தபோது ரயில் மோதி இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. ரயில் கடக்கும் நேரத்தில் வழக்கமாக ரயில்வே கேட் மூடியிருக்க வேண்டும், ஆனால் மூடப்படாததே இந்த விபத்திற்கு காரணம் என்றும் தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. கேட்டை மூடாமல் கேட் கீப்பர் தூங்கிவிட்டதா விபத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறியிருக்கிறார்கள். தற்போது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் தற்பொழுது உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது வண்டி ஒரு டைம் ட்ரெயின் வந்தது. கேட் கீப்பர் என்ன பண்ணாருன்னா கேட் போடாம பட் தூங்கிட்டாரு. அது வந்து அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட கேட் கீப்பர் மேலே தான் நான் ஃபுல்லாக சொல்லுவாங்க. எத்தனை மணிக்கு நடந்தது, என்ன ஆச்சு? கரெக்டாக ஒரு 7:40 இருக்கணும். வண்டி கிராஸ் பண்ணுற டைம் வந்து மொத்தம் வந்து 5 பேர், டிரைவர் சேர்த்து 5 பேர் தான். டிரைவர் 4 பேர் தான். 4 பேரில் ஒரு பொண்ணு ஸ்பாட் அவுட். மீதி 3 பேர் தான். 3 பேரில் ஒரு பொண்ணு நல்லா படுத்தாடி, ஒரு பையன் படுத்தாடி, ஒரு பையன் நார்மலாக எவ்வளோ தூரத்துக்கு வேன் ஒரு 50 மீட்டர் எடுத்து போயிருக்கான். ஒரு 50 மீட்டர் தான் ஸ்பாட் அவுட். அதாவது வண்டி ஒரு டைம் ட்ரெயின் வந்தது. கேட் கீப்பர் என்ன பண்ணாருன்னா கேட் போடாம பட் தூங்கிட்டாரு. அது வந்து அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட கேட் கீப்பர் மேலே தான் நான் ஃபுல்லாக சொல்லுவாங்க. எத்தனை மணிக்கு நடந்தது, என்ன ஆச்சு? கரெக்டாக ஒரு 7:40 இருக்கணும். வண்டி கிராஸ் பண்ணுற டைம் வந்து மொத்தம் வந்து 5 பேர், டிரைவர் சேர்த்து 5 பேர் தான். டிரைவர் 4 பேர் தான். 4 பேரில் ஒரு பொண்ணு ஸ்பாட் அவுட். மீதி 3 பேர் தான். 3 பேரில் ஒரு பொண்ணு நல்லா படுத்தாடி, ஒரு பையன் படுத்தாடி, ஒரு பையன் நார்மலாக எவ்வளோ தூரத்துக்கு வேன் ஒரு 50 மீட்டர் எடுத்து போயிருக்கான். ஒரு 50 மீட்டர் தான் ஸ்பாட் அவுட். அதாவது வண்டி ஒரு டைம் ட்ரெயின் வந்தது. கேட் கீப்பர் என்ன பண்ணாருன்னா கேட் போடாம பட் தூங்கிட்டாரு. அது வந்து அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட கேட் கீப்பர் மேலே தான் நான் ஃபுல்லாக சொல்லுவாங்க. எத்தனை மணிக்கு நடந்தது, என்ன ஆச்சு? கரெக்டாக ஒரு 7:40 இருக்கணும். வண்டி கிராஸ் பண்ணுற டைம் வந்து மொத்தம் வந்து 5 பேர், டிரைவர் சேர்த்து 5 பேர் தான். டிரைவர் 4 பேர் தான். 4 பேரில் ஒரு பொண்ணு ஸ்பாட் அவுட். மீதி 3 பேர் தான். 3 பேரில் ஒரு பொண்ணு நல்லா படுத்தாடி, ஒரு பையன் படுத்தாடி, ஒரு பையன் நார்மலாக எவ்வளோ தூரத்துக்கு வேன் ஒரு 50 மீட்டர் எடுத்து போயிருக்கான். ஒரு 50 மீட்டர் தான் ஸ்பாட் அவுட். அதாவது வண்டி ஒரு டைம் ட்ரெயின் வந்தது. கேட் கீப்பர் என்ன பண்ணாருன்னா கேட் போடாம பட் தூங்கிட்டாரு. அது வந்து அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட கேட் கீப்பர் மேலே தான் நான் ஃபுல்லாக சொல்லுவாங்க. எத்தனை மணிக்கு நடந்தது, என்ன ஆச்சு? கரெக்டாக ஒரு 7:40 இருக்கணும்.
வண்டி கிராஸ் பண்ணுற டைம் அது மொத்தம் வந்து 5 பேர் டிரைவர் சேர்த்து 5 பேர் தான். டிரைவருக்கு 4 குழந்தை தான். 4 குழந்தையில ஒரு குழந்தை ஸ்பாட் அவுட். மீதி 3 பேர் தான். 3 பேரில் ஒரு பொண்ணு நல்லா படுத்தாடி, ஒரு பையன் படுத்தாடி, ஒரு பையன் நார்மலாக குழந்தை தான். எவ்வளோ தூரத்துக்கு வேன் ஏன்னா ஒரு 50 மீட்டர் எடுத்து போயிருக்கலாம். ஒரு 50 மீட்டர் தான். ஸ்பாட் அவுட் தான். அதாவது வண்டி வர டைம்னா ட்ரெயின் வந்தது. கேட் கீப்பர் என்ன பண்ணாருன்னா கேட் போடாமல் பட் தூங்கிட்டார். அது வந்து அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கேட் கீப்பர் மேலே தான் நான் ஃபுல்லாக சொல்லுவாங்க. எத்தனை மணிக்கு நடந்தது? என்ன ஆச்சு? கரெக்டாக ஒரு 7:40 இருக்கணும். வண்டி கிராஸ் பண்ணுற டைம் அது மொத்தம் வந்து 5 பேர் டிரைவர் சேர்த்து 5 பேர் தான். டிரைவருக்கு 4 குழந்தை தான். 4 குழந்தையில ஒரு குழந்தை ஸ்பாட் அவுட். மீதி 3 பேர் தான். 3 பேரில் ஒரு பொண்ணு நல்லா படுத்தாடி, ஒரு பையன் படுத்தாடி, ஒரு பையன் நார்மலாக குழந்தை தான். எவ்வளோ தூரத்துக்கு வேன் ஏன்னா ஒரு 50 மீட்டர் எடுத்து போயிருக்கலாம். ஒரு 50 மீட்டர் தான். ஸ்பாட் அவுட் தான். அதாவது வண்டி வர டைம்னா ட்ரெயின் வந்தது. கேட் கீப்பர் என்ன பண்ணாருன்னா கேட் போடாமல் பட் தூங்கிட்டார். அது வந்து அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கேட் கீப்பர் மேலே தான் நான் ஃபுல்லாக சொல்லுவாங்க. எத்தனை மணிக்கு நடந்தது? என்ன ஆச்சு? கரெக்டாக ஒரு 7:40 இருக்கணும். வண்டி கிராஸ் பண்ணுற டைம் அது மொத்தம் வந்து 5 பேர் டிரைவர் சேர்த்து 5 பேர் தான். டிரைவருக்கு 4 குழந்தை தான். 4 குழந்தையில ஒரு குழந்தை ஸ்பாட் அவுட். மீதி 3 பேர் தான். 3 பேரில் ஒரு பொண்ணு நல்லா படுத்தாடி, ஒரு பையன் படுத்தாடி, ஒரு பையன் நார்மலாக குழந்தை தான். எவ்வளோ தூரத்துக்கு வேன் ஏன்னா ஒரு 50 மீட்டர் எடுத்து போயிருக்கலாம். ஒரு 50 மீட்டர் தான். ஸ்பாட் அவுட் தான். செம்மம்புட்டும் சேனப்பள்ளி கூட்டே பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட் ஒன்று இருக்குது. சேம்பரம் லைன் அது. அதில் பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட் கீப்பர் வந்து தூங்கினதுனால கேட் போடாமல் விட்டுட்டார். கேட் போடாமல் விட்டதுனால ட்ரெயினில் எந்த வித ஹார்னும் வரல, எந்த வித இன்டிமேஷனும் வராமல் வந்ததுனால கேட் போடல அப்படின்னு வண்டி வந்தது. அந்த வண்டி வந்தப்போ அந்த ட்ரெயின் வந்து அடித்து ஒரு 50 மீட்டர் கிட்ட இழுத்துட்டு போயிடுச்சுனா. 50 மீட்டர் இழுத்துட்டு போய் அதை ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஸ்பாட் அவுட்டு. ஒரு பொண்ணு உயிரோடு வந்தது. ஏற்றிட்டு வந்தோம். இது வந்து ஹாஸ்பிட்டலில் இறந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒரு பையன் கொஞ்சம் சீரியஸாக இருக்கலாம். இன்னொரு பையன் ஓகே பரவாயில்ல, அவன் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. இப்போ அந்த வேனில் எத்தனை பேர் வந்து டிரைவர்னா மொத்தம் 5 பேர் வந்தாங்கண்ணா. டிரைவர் சேர்த்து 5 பேர், பசங்க 4 பேர். எங்கள் சேடப்பாளையத்தில்? ஆமாம், எல்லாம் சேடப்பாளையம் தொண்டமானம் அங்கேருந்து வர பசங்க தான். சரி. என் பேர் பாலாஜிண்ணா. செம்மப்பம். என் பேர் பாலாஜிண்ணா. நான் செம்மப்பம். அதாவது ரயில்வே கேட்டு செம்மம்புட்டும் சேனப்பள்ளி கூட்டே பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட் ஒன்று இருக்குது. சேம்பரம் லைன் அது. அதில் பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட் கீப்பர் வந்து தூங்கினதுனால கேட் போடாமல் விட்டுட்டார். கேட் போடாமல் விட்டதுனால ட்ரெயினில் எந்த வித ஹார்னும் வரல, எந்த வித இன்டிமேஷனும் வராமல் வந்ததுனால கேட் போடல அப்படின்னு வண்டி வந்தது. அந்த வண்டி வந்தப்போ அந்த ட்ரெயின் வந்து அடித்து ஒரு 50 மீட்டர் கிட்ட இழுத்துட்டு போயிடுச்சுனா. 50 மீட்டர் இழுத்துட்டு போய் அதை ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஸ்பாட் அவுட்டு. ஒரு பொண்ணு உயிரோடு வந்தது. ஏற்றிட்டு வந்தோம். இது வந்து ஹாஸ்பிட்டலில் இறந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒரு பையன் கொஞ்சம் சீரியஸாக இருக்கலாம். இன்னொரு பையன் ஓகே பரவாயில்ல, அவன் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. இப்போ அந்த வேனில் எத்தனை பேர் வந்து டிரைவர்னா மொத்தம் 5 பேர் வந்தாங்கண்ணா. டிரைவர் சேர்த்து 5 பேர், பசங்க 4 பேர். எங்கள் சேடப்பாளையத்தில்? ஆமாம், எல்லாம் சேடப்பாளையம் தொண்டமானம் அங்கேருந்து வர பசங்க தான். சரி. என் பேர் பாலாஜிண்ணா. செம்மப்பம். என் பேர் பாலாஜிண்ணா. நான் செம்மப்பம். அதாவது ரயில்வே கேட்டு செம்மம்புட்டும் சேனப்பள்ளி கூட்டே பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட் ஒன்று இருக்குது. சேம்பரம் லைன் அது. அதில் பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட் கீப்பர் வந்து தூங்கினதுனால கேட் போடாமல் விட்டுட்டார். கேட் போடாமல் விட்டதுனால ட்ரெயினில் எந்த வித ஹார்னும் வரல, எந்த வித இன்டிமேஷனும் வராமல் வந்ததுனால கேட் போடல அப்படின்னு வண்டி வந்தது. அந்த வண்டி வந்தப்போ அந்த ட்ரெயின் வந்து அடித்து ஒரு 50 மீட்டர் கிட்ட இழுத்துட்டு போயிடுச்சுனா. 50 மீட்டர் இழுத்துட்டு போய் அதை ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஸ்பாட் அவுட்டு. ஒரு பொண்ணு உயிரோடு வந்தது. ஏற்றிட்டு வந்தோம். இது வந்து ஹாஸ்பிட்டலில் இறந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒரு பையன் கொஞ்சம் சீரியஸாக இருக்கலாம். இன்னொரு பையன் ஓகே பரவாயில்ல, அவன் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. இப்போ அந்த வேனில் எத்தனை பேர் வந்து டிரைவர்னா மொத்தம் 5 பேர் வந்தாங்கண்ணா. டிரைவர் சேர்த்து 5 பேர், பசங்க 4 பேர். எங்கள் சேடப்பாளையத்தில்? ஆமாம், எல்லாம் சேடப்பாளையம் தொண்டமானம் அங்கேருந்து வர பசங்க தான். சரி. என் பேர் பாலாஜிண்ணா. செம்மப்பம். என் பேர் பாலாஜிண்ணா. நான் செம்மப்பம். அதாவது ரயில்வே கேட்டு செம்மம்புட்டும் சேனப்பள்ளி கூட்டே பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட் ஒன்று இருக்குது. சேம்பரம் லைன் அது.
அதில் பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட் இப்போ வந்து தூங்கினதுனால கேட் போட விட்டுட்டார். கேட் போடாமல் விட்டதுனால ட்ரெயினில் எந்த வித ஹார்னும் வரல, எந்த வித இன்டிமேஷனும் வராமல் வந்ததுனால இது கேட் போடல அப்படின்னு வண்டி வந்தது. அந்த வண்டி வந்தப்போ அந்த சேம் அந்த ட்ரெயின் வந்து அடித்து ஒரு 50 மீட்டர் கிட்ட இழுத்துட்டு போயிடுச்சுனா. 50 மீட்டர் இழுத்துட்டு போய் அதை ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஸ்பாட் அவுட்டு, ஒரு பொண்ணு உயிரோடு வந்தது. ஏற்றிட்டு வந்தோம். இது வந்து ஹாஸ்பிட்டலில் இறந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒரு பையன் கொஞ்சம் சீரியஸாக இருக்கலாம், இன்னொரு பையன் ஓகே பரவாயில்ல, அவன் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. இப்போ அந்த வேனில் எத்தனை பேர் வந்து வேனில் டிரைவரோட? மொத்தம் 5 பேர் வந்தாங்கண்ணா. டிரைவர் சேர்த்து 5 பேர், பசங்க 4 பேர். எங்கள் சேடப்பாளையத்தில்? ஆமாம், எல்லாம் சேடப்பாளையம் தொண்டமானம் அங்கேருந்து வர பசங்க தான். சரி. என் பேர் பாலாஜிண்ணா, செம்மப்பம். என் பேர் பாலாஜிண்ணா, நான் செம்மப்பம். அதாவது ரயில்வே கேட்டு செம்மப்பட்டும் சேடப்பாளையம் கூட்டே பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட் ஒன்று இருக்குது, சேம்பரம் லைன் அது. அதில் பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட் இப்போ வந்து தூங்கினதுனால கேட் போட விட்டுட்டார். கேட் போடாமல் விட்டதுனால ட்ரெயினில் எந்த வித ஹார்னும் வரல, எந்த வித இன்டிமேஷனும் வராமல் வந்ததுனால இது கேட் போடல அப்படின்னு வண்டி வந்தது. அந்த வண்டி வந்தப்போ அந்த சேம் அந்த ட்ரெயின் வந்து அடித்து ஒரு 50 மீட்டர் கிட்ட இழுத்துட்டு போயிடுச்சுனா. 50 மீட்டர் இழுத்துட்டு போய் அதை ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஸ்பாட் அவுட்டு, ஒரு பொண்ணு உயிரோடு வந்தது. ஏற்றிட்டு வந்தோம். இது வந்து ஹாஸ்பிட்டலில் இறந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒரு பையன் கொஞ்சம் சீரியஸாக இருக்கலாம், இன்னொரு பையன் ஓகே பரவாயில்ல, அவன் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. இப்போ அந்த வேனில் எத்தனை பேர் வந்து வேனில் டிரைவரோட? மொத்தம் 5 பேர் வந்தாங்கண்ணா. டிரைவர் சேர்த்து 5 பேர், பசங்க 4 பேர். எங்கள் சேடப்பாளையத்தில்? ஆமாம், எல்லாம் சேடப்பாளையம் தொண்டமானம் அங்கேருந்து வர பசங்க தான்.